ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி ஐனம் 2023 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எல்லைப்புற மாகாணங்கள் மற்றும் பலுசிஸ்தானின் உடனடி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் இப்படின்னு முஸ்லீம் லீக் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. முஸ்லிம்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவது. இது கரெக்டானு பார்த்தீங்கன்னா இது முஸ்லீம் கூட ஒரு நோக்கமாக தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட். இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் மற்றும் பிற சமூகங்களுக்கு இடையேயான நட்பு உணர்வுகளுக்கு எதிராக நடத்தல். இது சரியானு பார்த்தீங்கன்னா இது தப்பு, பார்த்தாலே தெரியுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆங்கில அரசாங்கத்தின் மீதான விசுவாச உணர்வுகளை இந்திய முஸ்லிம்களிடையே ஊக்குவித்தல். இது சரியானு கேட்டிங்கன்னா இது வந்து சரி. ஓகேங்களா? ஏன்னா முஸ்லீமுக்கு என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அவங்க நமக்கு நல்லது செய்வாங்க, ப்ளஸ் நமக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க, நமக்கு பிரதிநிதித்துவம் எல்லாமே தருவாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகேங்களா? பிரிட்டிஷோடைய ஃபர்ஸ்ட் வெற்றி இந்த பிரித்தாளும் கொள்கை தான். ஓகேங்களா? ஸோ 2 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் பாம்பே. நெக்ஸ்ட் பாருங்க. பாகிஸ்தான் அல்லது பாக்-இஸ்தான் என்ற பெயரை பஞ்சாபை சேர்ந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் சூட்டினார். அவருடைய பெயர் என்ன? இது நம்ம 12th ஹிஸ்டரி புக்ல தாங்க இருக்கு. ஆன்சர்னா ரஹ்மத் அலி. ஓகேங்களா? சௌத்ரி ரஹ்மத் அலி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், இந்த சௌகத் அலியும் முகமது அலி எதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கிலாபத் இயக்கத்தை இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? கிலாபத் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணதான் சௌகத் அலியும் முகமது அலியும். ஓகேங்களா? முகமது அலி ஜின்னா அவர் வந்து முஸ்லீம் லீக்கோட தலைவராக இருப்பார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இல்லை, பின்னாடி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. 1930 நடந்த சட்டமறுப்பு இயக்கத்தின் போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்ட பின் அதனை தலைமை தாங்கி நடத்தி சென்றவர் யார்? அதாவது 1930 ஜனவரி மந்த்ல காந்தி வந்து அப்போல ஆளுநரான லினித்கோ பிரபுட்ட ஒரு கோரிக்கை எல்லாத்தையும் அடங்கி ஒரு இதை கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? கோரிக்கை எல்லாத்தையும் அந்த இதை நிறைவேற்றி தருமாறு சொல்லியிருப்பாரு. ஆனா எதையுமே அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நிறைவேற்ற மாட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு, சாரி பிரபு மாத்தி நேம் சொல்லிட்டேன், இர்வின் பிரபு, லினித்கோ கிடையாது, இர்வின் பிரபுட்ட கொடுத்துருப்பாங்க. அவர் எதையுமே நிறைவேற்ற மாட்டாரு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, அவங்க உப்பு சத்தியாகிரகத்துல அந்த இதுல மேஜர் ரோல் எது இருக்குன்னா உப்பு இருக்கும். நம்ம உப்பை நமக்கே வரி கட்டுற மாதிரிக்குள்ள இருக்கும். ஸோ அவங்க வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சு சத்தியாகிரகத்தை ஏற்படுத்துவாங்க. ஓகேங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? 1930 மார்ச் 12 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மார்ச் 12 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவரை வந்து கைது பண்ணிடுவாங்க. யாரா ஏப்ரல் 6 கைது பண்ணிடுவாங்க. நம்ம காந்திஜியை எரவாட சிறையில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதை யார் தலைமை தாங்கி கொண்டு போறாங்கன்னா அப்பாஸ் தியாப்ஜி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. பின் வருவனவற்றில் நேரு அறிக்கையில் பரிந்துரைக்கப்படாதவை எவை? ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்தியாவுக்கான மேலாட்சி அங்கீகாரத்தை முன்மொழிந்து. இது சரியானு பார்த்தீங்கன்னா சரிதான். நெக்ஸ்ட், மையத்தில் ஒரு பாதுகாப்பு குழு முன்மொழியப்பட்ட. இது சரியானு பார்த்தீங்கன்னா அது சரிதான். அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் இணைக்கப்பட வேண்டும். இதுவும் அந்த நேரு அறிக்கையில இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. மாகாணங்கள் இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும். இது வந்து நேரு அறிக்கையில இருக்காது. ஸோ இதுதான் தப்பு. அப்படின்னா இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் டெல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கண்டினியூஸா ஷார்ட்ஸ் வேணும்னா நம்ம அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஜிஎஸ் கிளாஸ்